நம்ம உடம்புல இருக்கிற ஒரு சிறிய மூலக்கூறை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அது ரொம்ப சின்னது. மைக்ரோஸ்கோப் இல்லாம அத பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப சின்னது. ஆனா அந்த மூலக்கூறு தான் நம்ம உடல்ல உள்ள எல்லா செல்லும், டிஷ்யூஸ் எல்லாம் ஒன்றா இணைச்சு இருக்க உதவி செஞ்சுட்டு இருக்கு. இது ஒரு சாதாரண மூலக்கூறு இல்ல. சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச போது அவங்களையும் ஆச்சரியப்படுத்திய ஒரு மூலக்கூறு. ஏன்னா அந்த மூலக்கூறு இருக்கிற வடிவம், அந்த வடிவம் கிராஸ் ஷேப்ல இருந்திருக்கு. ஆமா, கிறிஸ்டியன் நம்பிக்கையில முக்கியமான சிலுவை வடிவமா அது இருந்திருக்கு. இந்த மூலக்கூறு பெயர் லெமினின். இது எப்படி வேலை செய்யுது, ஏன் இது கிராஸ் ஷேப்ல இருக்கு, அதுக்கும் பைபிளுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம உடம்புல ட்ரில்லியன்ஸ் கணக்கான செல்கள் உருவாகி இருக்கிறது. ஒவ்வொரு செல்லும் தனியாக இருந்தா நம்ம பாடி ஸ்ட்ரக்சர் இருக்காது. அதனால செல்ஸ் எல்லாம் ஒன்றாக பிடிச்சு நிறுத்துற ஒரு ஸ்பெஷல் சிஸ்டம் இருக்குது. அதுக்கு பேர் தான் எக்ஸ்ட்ராகுலர் மேட்ரிக்ஸ். அந்த சிஸ்டம்ல மிக முக்கியமான புரோட்டீன் ஒன்று தான் லேமினின். லேமினின் என்ன மெயின் ஜாப் என்னன்னா, செல்லை ஒன்றா கனெக்ட் பண்ணுறது, டிஷ்யூக்கு ஸ்ட்ரக்சர் கொடுப்பது, பாடிக்கு ஸ்டெபிலிட்டி கொடுப்பது. சிம்பிளாக சொன்னோம்னா, லெமனின் இல்லாமல் நம்ம உடல் லிட்ரலி ஹோல்ட் டுகெதராக ஆக முடியாது. இது ஒரு பயாலஜிக்கல் க்ளூ மாதிரி. 1980 சயின்டிஸ்ட் மோல்குலர் பயாலஜி ரிசர்ச் பண்ணும்போது இந்த லெமனின் மூலக்கூறை கண்டுபிடிச்சாங்க. மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தபோது அவங்க லெமனின் இருக்கும் ஸ்ட்ரக்சர் மிகவும் யூனிக்காக, அது 3 புரோட்டீன்ஸ் செயினில் இருந்து உருவாகி இருக்கும். ஆல்ஃபா செயின், பீட்டா செயின், காமா செயின். இந்த 3 செயின் ஒன்றாக இணையும் போது அது உருவாகும் ஸ்ட்ரக்சர் ஒரு கிராஸ் ஷேப் மாதிரி இருக்கும். அது பர்ஃபெக்ட் ஜியோமெட்ரியில் இருக்கும். இதை பார்த்த சயின்டிஸ்ட் கூட ஃபர்ஸ்ட்ல சர்ப்ரைஸ் ஆனாங்க. லெமினின் மூலக்கூறுடைய ஸ்ட்ரக்சரை டயக்ராமாக பார்க்கும்போது அது லிட்ரலி ஒரு சிலுவை மாதிரி இருக்கும். ஒரு வெர்டிகல் ஆர்ம் மற்றும் அப்புறம் 3 ஹரிசாண்டல் ஆர்ம்ஸ். இந்த ஸ்ட்ரக்சர் தான் செல்ஸை பேஸ்மெண்ட் மெம்பரன்ஸ்க்கு அட்டாச் பண்ணுறது. பேஸ்மெண்ட் மெம்பரன்ஸ் என்னன்னா செல்ஸ் இருக்கும் ஃபவுண்டேஷன் லேயர். அதனால லெமனின் இல்லாமல் செல் அட்டாச் ஆக முடியாது. அதாவது நம்ம உடலை ஒன்றா ஹோல்ட் பண்ணுற முக்கியமான மூலக்கூறு தான் லெமினின். பைபிளில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வசனம் இருக்குது. கொலோசியர் 1:17 அவர் எல்லாவற்றுக்கும் முன்பாக இருக்கிறார், அவரில் எல்லாம் நிலைத்து நிற்கிறது. இந்த வசனம் திருத்துதர் பவுலா சொல்றாரு. இயேசுவே இதையெல்லாம் ஒன்றாக வைத்திருப்பவர்னு சொல்றாரு. சயின்ஸ்ல பார்க்கும்போது நம்ம பாடியை ஒன்னா வச்சிருக்கிற மூலக்கூறுனுடைய வடிவம் என்னன்னா சிலுவை வடிவம். கிராஸ் என்பது என்னன்னா சிம்பிள், ஜீசஸ் கிறிஸ்டனுடைய சாக்ரிஃபைஸை குறிக்குது. இதை பார்க்கும்போது சில கிறிஸ்டியன்ஸ் சொல்றது என்னன்னா, காட் கிரியேஷன்ல கூட ஒரு மெசேஜ் வச்சிருக்கிறாருன்னு சொல்றாங்க. இது சயின்ஸ்ல ப்ரூஃப் ஆஃப் காட் என்று சயின்டிஸ்ட் அபிஷியலா சொல்லல. ஆனா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கோஇன்சிடென்ஸ். பல கிறிஸ்டியன்ஸ் இதை ஒரு சிம்பாலிக் ரிமைண்டர்னு பாக்குறாங்க. கிராஸ் நம்ம ஃபெய்த்தில் சால்வேஷனை நினைவுபடுத்துது. அதே கிராஸ் ஷேப் பயாலஜிலே இருக்கிறது. இதை பார்த்தவங்க சில சொல்றது, கிரியேஷன் இட் செல்ஃப் ரிஃப்ளெக்ட்ஸ் த கிரியேட்டர். யூனிவர்ஸ்ல டிசைன் நிறைய இருக்கு. டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர், செல் காம்ப்ளெக்சிட்டி, ஹியூமன் பிரெயின், கேலக்சிஸ். இந்த எல்லாம் பார்த்தாலே நேச்சர் ரேண்டமாக உருவானது என்று நம்புவது சிலருக்கு கடினம். லெமனின் மூலக்கூறு கூட அந்த டிசைன்ல ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள். ஃப்ரம் த லார்ஜஸ்ட் கேலக்சிஸ் டு தி ஸ்மாலஸ்ட் மாலிகுலர்ஸ். நம்ம உடல் லிட்ரலி பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸில் உருவாகி இருக்கிறது. அந்த செல்லை ஒன்றை மட்டும் பிடித்து நிறுத்தும் மோலகுலர்ஸ் கிராஸ் ஷேப். கிராஸ்னா நினைவுபடுத்துறது ஜீசஸ் சாக்ரிஃபைஸ். அவர் தான் மனிதர்களை பாவத்திலிருந்து மீட்டு காடுக்கு கனெக்ட் பண்ணுறாரு. அதனால சில பிலீவர்ஸ் இதை ஒரு ரிமைண்டராக பார்க்குறாங்க. ஜஸ்ட் லைக் லெமனின் ஹோல்ட்ஸ் ஆர் பாடி டுகெதர், ஜீசஸ் ஹோல்ட்ஸ் ஆர் லைஃப் டுகெதர். நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ், ஃபேமிலி இஷ்யூஸ், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ். ஆனால் பைபிள் ஒரு ப்ராமிஸ் கொடுக்குது. ஜீசஸ் நம்ம வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும். அவர் தான் நம்ம ஸ்ட்ரென்த். ஒரு சின்ன மூலக்கூறு மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். ஆனால் அது நம்ம உடலை தாங்கி பிடிக்கிற முக்கிய ரோலை பண்ணிட்டு இருக்கு. அதன் ஷேப் சிலுவை வடிவம். இதை கண்டால் நமக்கு ஒரு ரிமைண்டர் கிடைக்கிறது. சயின்ஸ் மற்றும் ஃபெய்த் சில நேரங்களில் அன்எக்ஸ்பெக்டட் வேல கனெக்ட் ஆகுது. ஃப்ரம் கேலக்சிஸ் டு மோல்குலர்ஸ், கிரியேஷன் ஸ்பீக்ஸ் ஆஃப் சம்திங் கிரேட்டர். நம்ம உடலை பிடிச்சி நிறுத்துகிற மோலிகுலர்ஸ் கூட கிராஸ் வடிவத்தில் இருக்குதுன்னா நம்ம வாழ்க்கையை பிடிச்சு நிறுத்துகிற சக்தி யார் என்று நம்ம சிந்திக்க வேண்டும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.